எந்த ஒரு நில சிக்கல் வந்தாலும் முதல்ல நான் கேட்கணும்னு சொல்கிறது ஆப்பதிவேடு. அந்த ஆப்பதிவேட்டில் நீங்கள் கேட்குறது வெறும் ஆப்பதிவேடுன்னு கேட்கக்கூடாது. கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. கேட்டால் என்ன கேட்கணும்? அச்சடிக்கப்பட்ட லித்தோபிரஸினால் அச்சடிக்கப்பட்ட 1985ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்ட இப்படின்னு தெளிவாக ஸ்பெசிஃபிக்காக ஆப்பதிவேட்டில் உள்ள தகவல்களை தருங்கன்னு நீங்கள் கேட்கணும். சார் உங்கள் சர்வே நம்பருக்கு மட்டும் கேட்டால் இப்போ அது பார்த்தீங்கன்னா அது இப்படி பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதில் நெடுவரிசை பட்டியல் இருக்கும். இப்படி இருக்கும். நெடுவரிசை கோடு கோடா நெடுங்கோடு ஒன்று போட்டிருக்கோம், படற்கை கோடு போட்டிருக்கோம். நெடுங்கோடு போட்டதில் ஒரு 13 களம் இருக்கும். 13 களம் இருக்கும். வரிசை எண்ணு, புல எண்ணு, பழைய சர்வே எண், உட்பிரிவு எண்ணு, பழைய சர்வே எண்ணு, மண்வயனம், நிலவகை இப்படின்னு போட்டு கடைசியாக உரிமையாளர் பேர், குறிப்பு, அது 13வது காலத்தில் குறிப்புன்னு இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்கும்பொழுது எப்படி கேட்கணும்னா, எந்த சர்வே நம்பருக்கு கேட்குறீங்களோ அந்த சர்வே நம்பருக்கு, இப்போ 12வது நம்பர் சர்வே நம்பர் கேட்குறீங்கன்னா அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் லித்தோபிரஸினால் அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் 12ஆம் நம்பர் சர்வேக்குரிய நெடுவரிசை பட்டியலில் உள்ள தகவல்களை முழுமையாக தரவும் கேட்கணும். நெடுவரிசை பட்டியலை ஒழுங்காக கேட்கணும். அடுத்து 2வது கேள்வி கேட்கணும். சர்வே நம்பர் 12க்குரிய நெடுவரிசை பட்டியலுக்குரிய எதிர்பக்கத்தில் உள்ள வெள்ளை பக்கத்தில் உள்ள தகவல்களை தருகன்னு கேட்கணும். அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் 12ஆம் பக்கத்தில் உள்ள பின்பக்கத்தில் உள்ள வெள்ளை பக்கத்தில் உள்ள தகவல்களை தருகன்னு கேட்கணும். அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் உள்ள புத்தகத்தின் முன்பக்கத்தில் உள்ள வெள்ளை பக்கத்தில் உள்ள தகவல்களை தருகன்னு கேட்கணும். அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் உள்ள பின்பக்கத்தில் உள்ள வெள்ளை பக்கத்தில் உள்ள தகவல்களை தருகன்னு சொல்லணும். என்ன சார் இவ்வளோ கேட்குறீங்க? ஒட்டி ஒட்டி பின்னாடி வெள்ளை பேப்பரில் ஒட்டி ஒட்டி பின்னாடி ஒட்டி ஒட்டி ஒரு இதில் ஒரு 5 பக்கம் அதில் ஒரு 5 பக்கம் உள்ள ஒட்டி தச்சு வச்சுருப்பாங்க. தெரியாது உங்களுக்கு. இந்த 12ஆம் நம்பரில் இது அச்சடிக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு நில நிர்வாக ஆணையர், ஒரு கோட்டாட்சியர், ஒரு மாவட்ட வருவாய் அலுவலர் ஏதோ ஒரு தீர்ப்பின்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு உயர் நீதிமன்ற, உச்ச நீதிமன்ற அல்லது நீதிமன்ற தீர்ப்பின்படி அதில் ஒரு மாற்றத்தை உத்தரவை போடுகிறார். அல்லது நில சீர்திருத்தத்துறை அதிகாரி அதில் ஒரு உத்தரவை போடுகிறார். அல்லது நில நிர்வாக அதிகாரி அதில் உத்தரவை போடுகிறார். சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதில் ஒரு உத்தரவு போடுகிறார். இந்த இடம் அரசிற்காக நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டு இது கிளப் செய்யப்பட்டு இந்த 12ஆம் நம்பர் சர்வே எண் 11ஓடு ஒன்று சேர்க்கப்பட்டு 11A மாற்றப்படுகிறது. இப்படின்னு சர்வேல இருக்கிறவங்களும் கிளப்பிங் குறிப்பு எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எங்கே எழுதி வச்சிருப்பாங்க? அங்கே அந்த நெடுவரிசை பட்டியலில் இடமே இருக்காது. ரைட்டுங்களா? அப்போ அதற்கு எதிர்பக்கம் இருக்கிற வெள்ளை பக்கம் அல்ல பின்பக்கத்தில் இருக்கிற வெள்ளை பக்கம் அல்ல புத்தகத்தோட முன்பக்கத்தில் இருக்கிற வெள்ளை பக்கம் பின்பக்கத்தில் இருக்கிற வெள்ளை பக்கத்தில் எழுதியிருப்பாங்க. அப்போது பொறுமையாக நீங்கள் கேட்குற தகவலில் அந்த இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆப்பதிவேடு கேட்குற அனைவருமே ரிஜிஸ்டரில் சர்வே நம்பர் 112 உள்ள தகவல்களை கொடுங்கன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. அப்படி கேட்டிங்கன்னா அது ஒரு மேலோட்டமானது. இப்படி கேட்ட உடனே அந்த விவோ மிரண்டுருவார். இப்படி கேட்ட உடனே அந்த வட்டாட்சியர் மிரண்டுருவார். என்னப்பா இது? ஏன்னா ஏதாவது குறிப்புகளை நீங்கள் தவறவிடக்கூடாது. 5 டிபார்ட்மெண்ட்டோட குறிப்புகள் அதில் இருக்குதுன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. பஞ்சமுகம் பஞ்ச அதிகாரத்தோட டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்குது. அப்போ இதில் அவங்க அந்த புத்தகத்தில் தான் எழுதுவாங்க. வேறு எதில் எழுதுவாங்க? வேறு எதுலேயுமே அவங்க எழுதி வைக்க மாட்டாங்க. அதில் மட்டும்தான் எழுதி வைப்பாங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது அதை ஒழுங்காக பிடிச்சிட்டின்னு வச்சுக்கோங்க. அதை ஒழுங்காக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா மொத்த நிர்வாகமும் மாநில அளவில் மாவட்ட அளவில் உங்கள் நம்பருக்கு ஏதாவது உத்தரவுகள் இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நில ஆர்ஜிதம் இருக்கா சார்? தெரியாமல் இடம் வாங்கிட்டேன் சார், அதுக்கப்புறம் சீலிங்னு சொல்லிட்டேன் சார், அது அங்கே முன்னாடியே முன்பக்கத்தில் எழுதி வச்சுருப்பாங்க. மாவட்ட ஆட்சியரோட நோட்டீஸ் வந்தோடனே அதில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் வழக்கறிஞர்கள் எல்லாம் வாய்தா தேதி பார்க்கறதுக்கு வாய்தா என்னன்னு பார்த்து சொல்கிறதுக்கே டிப்ஸ் கொடுப்பாங்க. யாருக்கு? கிளர்க்குக்கு, குமாஸ்தாக்கு, வக்கீல் குமாஸ்தாக்கு. அதான் வேலையே. வக்கீல் குமாஸ்தாக்கு ரெவென்யூவே கட்சிக்காரர்கள் போய் வழக்காடிகள் போய் வாய்தா டேட்டை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்து சொல்லுவாங்க.
இன்றைக்கி வாய்தா டேட்லாம் ஆப்பில் வந்து போச்சு. யாரும் அதெல்லாம் போகிறதே கிடையாது. வாய்தாக்கு டேட்டு பார்க்க கோர்ட்டுக்கு போவாங்க. நெக்ஸ்ட் எப்போ டேட்டு வருது அப்படின்னு போவாங்க. இதுதான் அன்றைக்கி ஒரு வளமையான நடைமுறையாக இருந்தது. இன்றைக்கும் வருவாய்த்துறை அலுவலர் விஓ ஆஃபீஸுக்கு எதுக்கு போகிறாங்கன்னா, இந்த நம்பரில் ஏதாவது உத்தரவு இருக்கா அதை போய் தெரிஞ்சுக்கிறது தான் போகிறாங்க. அவர் அது ஒரு அந்த தகவல்களை அவர் வந்து மறைமுகமாக விற்பனை செய்கிறார். மறைமுகமாக இதெல்லாம் ஒன்றும் இல்லையே, உனக்கு நான் தரமாட்டேனே, நீ எதுக்கு கேட்குற, இது சர்க்கார் இருக்கு, நீ கேட்காத அப்படின்னு அதிகாரம் செலுத்திக்கிறார். அந்த பொருளை வந்து காஸ்ட்லியாக மாற்றுறார். அந்த பொருளை வந்து தகவல்களை அதிக விற்பனைக்குரிய பொருளாக அது மாற்றுறார். நீங்கள் அதிகம் அவருக்கு சன்மானம் கொடுக்க வேண்டியதாக போகுது, அதிகம் கும்பிடு போக வேண்டியதாக போகுது. தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக இப்படி கேள்விகளை கேட்டுப்பாங்க. எல்லா பக்கத்தில் இருக்கிற நகலை கொடு அப்படின்னு கேட்டுப்பாங்க. உங்களுக்கான அந்தஸ்தும் மரியாதையும் மாறிடும். இதெல்லாம் கேட்டிங்கன்னா மொத்த புக்கோட வரல வந்துடும். சார் உங்களுக்கு மொத்த புக்கு வேணும் சார். என்னது மொத்த புக்கு வேணும்? மொத்த புக்கு இங்கே தான் ரொம்ப டிமாண்டட் ப்ராடக்ட். இது இந்த அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவீடு ரொம்ப டிமாண்டட் ப்ராடக்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான். ஆனால் இந்த அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவீடு சார்பதிவு அலுவலகத்தில் இருக்குது. அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவீடு சார்பதிவு அலுவலகத்தில் இருக்குது. ஆனால் இந்த 5 டிபார்ட்மெண்ட்டோட உத்தரவுகள் அதில் இருக்கு. 85 எப்படி உருவாக்குனாங்களோ அந்த அப்டேட்டட் மட்டும் அதில் இருக்கும். சில விஷயங்கள் மட்டும் அதில் இருக்கலாம். சீலிங் பண்ணது போனது வந்ததை நோட் பண்ணி வச்சிருக்கலாமே தவிர, ஆனால் வருவாய்த்துறை அலுவலகத்தில் இருக்கிற அப்டேட்டட் தகவல் அதில் இருக்காது. அங்கே அது சும்மா இருக்குது. நீங்கள் மொத்த புக்கையும் நான் நேரடியாக பார்த்து குறித்து கொள்ள வேண்டும் என்றால் சார்பதிவு அலுவலகத்துக்கு தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் 2J பிரிவு 2Jயின் கீழே நேரடியாக போய் ஆய்வு செய்து நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மொத்த புக்கையும் கேட்கணும்னு நீங்கள் எழுதி கேட்கலாம், அங்கே எழுதி கொடுப்பாங்க. ஆனால் மொத்த புக்கையும் கேட்பதற்கு ஆனால் பரந்த நோக்கம் இருக்கணும். மொத்த புத்தகத்தையும் கேட்பதற்கு உங்ககிட்ட எதுக்குப்பா உனக்கு மொத்தம் தகவலெல்லாம் அப்படின்னா ஜெனியூனாக நீங்கள் ஒரு பரந்த நோக்கத்தோடு அதை கேட்கறதுக்கு காரணத்தை கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு 2வது அப்பீலே கிடைச்சிடும். ஆக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆப்பதிவேடு தான், இந்த அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு தான் இந்த 5 துறையுடைய ஆதார ஆவணம். இந்த 5 துறையுடைய இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது குறிப்பு எழுதி வைத்திருக்காங்க. இந்த குறிப்புகள் எதுக்குன்னா, ஒரு சொத்து ஒருத்தன் வாங்க போகிறான், ஒரு பிரச்சனை வருதுன்னா அரசுக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனை. இது அரசுக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனை, சாமானியனுக்கும் அரசுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது இங்கு பிரதிபலிக்கும். சாமானியனுக்கும் அரசுக்கும் ஒரு சிக்கல் என்றால் நில நிர்வாகத்துறையிலோ வருவாய்த்துறையிலோ நிலவரி திட்டத்துறையிலோ நில அளவைத்துறையிலோ நில சீர்திருத்தத்துறையிலோ ஏதாவது ஒரு சிக்கல் என்றால் அது இந்த அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் பிரதிபலிக்கும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆப்பதிவேட்டில் நான் கேட்குற மாதிரி கேட்கணும். அடுத்ததான் இன்னொன்று கேட்கணும். உங்கள் நம்பருக்கு ஏற்றப்பல வெள்ளை பக்கம் பின்பக்கம் வெள்ளை பக்கம் கடைசி வெள்ளை பக்கம் கேட்டீங்க இல்லையா, அது இல்லாமல் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டிலையும் முன்னாடி ஒரு 4 பக்கம் 5 பக்கம் 6 பக்கம் 8 பக்கம் இருக்கும். அதுக்கு பேர் கிராம வரலாற்று குறிப்புன்னு பேர். அதுக்கு பேர் என்னன்னா கிராம வரலாற்று குறிப்பு என்று பேர். எப்போதும் ஆர்டியில் அடுத்து கேட்க வேண்டியது, இந்த அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டில் உள்ள கிராம வரலாற்று குறிப்பில் உள்ள தகவல்களை கொடுங்கன்னு கேட்கணும். அந்த கிராம வரலாற்றில் 1950க்கு முன்பு இது வந்து ஜமீன் கிராமமா, இது இனாம் கிராமமா, இது ரயத்து கிராமமா, இது எவ்வளவு பரப்பளவு, நத்தம் சர்வே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிராமத்தில் உங்கள் சொத்து எல்லையில் இருக்குங்க, பார்டரில் இருக்குது, ரைட்டுங்களா, ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னா அந்த கிராம வரலாற்று குறிப்பில் இந்த நாங்கள் அளக்கும் போது 900 ஏக்கரு, அளந்ததுக்கு இப்போ நாங்கள் அளக்கிறதுக்கு முன்னாடி பழைய கணக்கில் 900 ஏக்கரு, அளந்ததுக்கப்புறம் 950 ஏக்கரு, 50 ஏக்கர் கூட இருக்குது, இப்படியெல்லாம் விவரங்களை அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். இதெல்லாம் கண்டித்து அப்போ நில உரிமை பிரச்சனை வரும் பொழுது இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். பெருந்துறையில் ஒரு பெரிய வழக்கு நடந்து, பெரிய வக்போர்டு சம்மந்தமாக வக்போர்டுக்காரங்க பத்திரமே பதியக்கூடாதுன்னு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் நம்மளை தொடர்பு கொண்டப்போ நான் தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் அச்சடிக்கப்பட்ட ஆப்பதியோட கிராம வரலாற்று குறிப்பு கேட்டேன். ஆர்எஸ்ஆர் இருக்கு இல்லையா, ரெவன்யூ செட்டில்மெண்ட் பழசு,
அதில் இருக்கிற கிராம வரலாற்று குறிப்புன்னு கேட்டேன். அங்கே அந்த கிராம வரலாற்று குறிப்பை கிராம வரலாற்று குறிப்புன்னு தமிழில் எழுதியிருக்க மாட்டாங்க. அது கோஷ்வாரா அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அது கோஷ்வாரான்னு எழுதி வச்சுருப்பாங்க. கோஷ்வாராவை கொடுங்கன்னு எடுத்து பார்த்தேன். அதில் சொல்லியிருக்கிறாங்க 1911ஆம் ஆண்டு பெருந்துறையில் இருக்கிற சில பகுதிகள் கருமாண்டி செல்லிப்பாளையத்துக்கும் கருமாண்டி செல்லிப்பாளையத்தில் இருக்கிற சில பகுதிகள் பெருந்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணி நான் கையில் எடுத்துக்கிட்டு 1860 பழைய பைமாஸ் நம்பரில் ஒர்க் போர்டு நோட்டீஸ் கொடுக்குது. இதில் பழைய பெருந்துறைக்கு கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் மாறி அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நானே ஒரு குட்டாலக்கடியாக ஒன்று எழுதி இந்த இதை வச்சேன். உடனே அதுக்கப்புறம் அது நிறுத்தப்பட்டு விட்டது. ஏனென்றால் இப்போ கருமாடி செல்லிப்பாளையத்தில் கொடுக்கணுமா, அப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஒழுங்காக ஆடிட் பண்ணி ஒழுங்காக சர்வே பண்ணி ஒழுங்காக பிளான் பண்ணி இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுங்க, சும்மா இஷ்டத்துக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு அந்த